ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நல்ல டேஸ்டான நல்ல காரசாரமா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுது பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சு எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் இந்த குழம்பு செய்ய போறேன். நீங்க எந்த பாத்திரத்துல வேணாலும் செய்யலாம். ஸோ குக்கரில் வச்சோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1லேருந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம், மஞ்சள்லாம் சேர்த்து. ஸோ வீட்டில் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக கழுவணும்னா போதும். இது நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நார்மல் சிக்கனை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த சிக்கனோட அந்த மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மிளகு சீரகம் விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம். நம்ம வறுத்து சேர்க்கல மிளகு சீரகம்லாம். அதனால இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும் சிக்கன் இப்போ மூடி போட்டுட்டு இது விசில் போட்டுடலாம். இப்போ ஒரு 5 விசில் வெந்துருச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக சிக்கன்லாம் வெந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். ஒரு 10 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா கசகசா சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து இதை குழம்புல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்பு வந்து நம்ம கெட்டியாக சாப்பிட்றத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப் மாதிரி இருக்கும் காரசாரமாக. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த குழம்பு நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.